இன்றைய திருமந்திரம் பாடல் 6வது தந்திரம் 11வது தலைப்பு ஞான வேடம். பாடலின் 1668. அதில் ஞான வேடம், நம்ம இதுக்கு முன்னாடி அவவேடம் பார்த்தாச்சு, தவ வேடம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஞான வேடம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஞான வேடம் என்றால் என்ன அப்படின்னா, ஞானம் எல்லாருக்கும் தெரியும், அறிவு, அது பேரறிவு. இந்த இடத்துல இந்த பேரறிவின் உச்சம்தான் ஞானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்போ பேரறிவு என்று எதை சொல்லுவோம்? இந்த இடத்துல அவரால் தெரிந்து கொள்ள முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அவர் இதுவரைக்கும் பார்க்காதது, கேட்காதது, படிக்காத ஒரு விஷயத்தை கூட அவரால் தெரிந்து கொள்ள முடியும், முக்காலத்தை உணர முடியும் இந்த இடத்துல. ஸோ இது ஞானம், ஞானி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தெரிஞ்சவரை ஞானி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஞானம். இந்த இடத்துல அறிவு, அதனுடைய உச்சம் நிலை, அதை பெற்றவர் இந்த இடத்துல ஞானி, அதை ஞானம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றவர், அவருடைய வேடம் அப்படிங்கிறார். அவர் என்ன மாதிரியான வேடத்தை அணிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 8 பாடல்கள் வரும். ஸோ ஞானிக்கு என்ன வேடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஞானி என்ற சொல்லே இங்கே வேடம் தான். ஏன்னா அடுத்து சிவவேடம்னே ஒன்று வருது இந்த இடத்துல. ஏன்னா உண்மையான வேடமே இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இறைவனுடைய குணம் தான். இந்த இடத்துல இறைவனுக்கு என்ன குணம் இருக்குது? எந்த தன்மையுமே இல்லாதது தான் அவருடைய குணமே. அதுதான் உண்மை ஸ்வரூபம் இந்த இடத்துல. இப்போ ஒரு ஞானியுடைய வேடத்தை அணிந்திருக்கிறார் இந்த இடத்துல, அப்படி புரிஞ்சிக்கலாம் தலைப்புக்கு. ஸோ முதலடியில் ஞானமில்லார் வேடம் பூண்டு நரகத்தார் அப்படிங்கிறது. இப்போ ஞானம் இல்லாதவர்கள் வேடம் பூண்டு அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஞானமே கிடையாது, அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஞானம் உள்ளவர்கள் போட வேஷத்தை பூண்டுறார் இந்த இடத்துல. பூண்டா என்ன ஆகுது இந்த இடத்துல? ஒரு நரகத்தார் அப்படிங்கிறார். நரகத்தார்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, யார் எந்த செயலை செய்கிறாரோ அந்த பெயரை சொல்லி அழைப்போம் இல்லையா? இந்த ஊரை அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் நரகத்தார்னா ஒரு நரகம் என்கின்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இப்போ ஞானம் இல்லாதவர்கள் ஞானம் உள்ளவர்கள் போல வேடம் பூண்டு கொண்டால் அவர்கள் நரகம் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் பொருள் இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கி பார்ப்பதற்கு அவர்கள் நல்ல ஒரு காவி உடை அணிந்து கொண்டு சாமியார் மாதிரி தோற்றம் கொண்டாலும், ஒரு காலத்தில் அவர் நரகத்தை, இப்போது பார்க்கும்போது அவர் நரகத்தை சேர்ந்தவர் ஆயிட்டார் இந்த இடத்துல. இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருந்தாலும் நரகத்தை சேர்ந்தான், என்றைக்காக இருந்தாலும் அங்கே தான் போவார் அப்படின்றது தான் அதனுடைய பொருள் இந்த இடத்துல. ஆனால் அடுத்தடியில் என்ன சொல்கிறாரு? ஞானம் உள்ளார் வேடமின்று எனில் நல்முக்தர் அப்படிங்கிற. ஸோ ஞானம் உள்ளார் அப்படின்னா ஞானத்தை உள்ளவர், ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு பொருள். அவர்கள் வேடம் இன்று அப்படிங்கிறது. வேடம் இன்றுனா வேடம் அணிந்து இல்லாவிட்டாலும் அப்படின்னு பொருள். மின்று அப்படின்னா இன்றுன்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. வேடம் இல்லாமல் அவர்கள் இருந்தாலும், இந்த இடத்துல வேடம் இல்லாமல் இருந்தாலும் நல்முக்தர் அப்படிங்கிறார். ஸோ நன்மையான முக்தியை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றே பொருள் இந்த இடத்துல. இன்று இந்த நிலைவே நல்முக்தியை பெற்று விட்டார்கள். ஏன்னா நல்ல ஞானிகள் இந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் வினைகளை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். வினைக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகியே நிற்பார்கள் இந்த இடத்துல. அதனால் அவர்கள் நல்முக்தர்கள் அப்படிங்கிறார். 3வது அடியில் ஞானம் உள ஆக வேண்டுவோர் நக்கன் பால் அப்படிங்கிறது. உண்மையாகவே இந்த ஞானத்தை உள ஆக அப்படிங்கிறது. உல ஆகனா, உலனா அது எப்படியாவது வேணும் எனக்கு இந்த இடத்துல. உள்ளுக்குள்ளே உலனா உருவாருது இந்த இடத்துல. நமக்குள்ளே ஞானம் என்று உருவாக வேண்டும் என்றில் யாராவது ஒரு ஆசை இருக்குல்ல, எப்படியாவது ஞானத்தை அடைஞ்சிடணும்ப்பா அப்படின்ற எண்ணம், சிந்தனை யாருக்காவது இருக்கும்ல. இறைவனை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்கள் சொல்லலாம் இந்த இடத்துல. அப்படி இருக்கிறவங்க நக்கன் பால் அப்படிங்கிறாரு. நக்கன் அப்படின்னாலும் இந்த இடத்துல நிர்வாணம் அப்படின்னு பொருள். யார் இந்த இடத்துல நிர்வாணி அப்படின்னா இறைவன் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவருக்கு எந்த விதமான குணம் இல்லை இல்லையா? அவருக்கு புலன்கள் கிடையாது, உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்துல. யார் ஒருவர் எந்த விதமான உடையும் அணியாத நிலையில் இருக்கிறாரோ அவரை நிர்வாணின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா? நிர்வாணமாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இறைவன் இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கார், பேர் கூட இல்லாமல் இருக்கார் இந்த இடத்துல. அதனால் அவர் இந்த இடத்துல நிர்வாணமாக இருக்கார் இந்த இடத்துல. அவருடைய பால் அப்படிங்கிறார். பால்னா அவரை சார்ந்து இருத்தல் இந்த இடத்துல. பால்னா நேரடியாக நம்ம பசுவின் பால் கிடையாது இந்த இடத்துல, சார்ந்து இருத்தல். இப்போ ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல நக்கன் பால் அப்படின்னா அந்த இறைவனை சார்ந்து தான் இருப்பார்கள். சார்ந்து இருப்பார்கள்னா என்ன? இந்த இடத்துல இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருப்பார்கள் எப்போ பார்த்தாலும். இந்த ரூபந்தான் இறைவன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இந்த இடத்துல.
ஒரு பெருமாளுடைய ரூபத்தை பார்த்து இந்த இறைவன் தான் பெரிய இறைவன், வேறு இவரை தவிர்த்து தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் தான் பெரிய இறைவன், கைலாசத்தில் அவர் இருக்கார், அவரை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இறைவன் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஜோதி ரூபமாக இருக்கார், இல்லை சத்த வடிவமாக இருக்கார், அவருக்கு என்று எந்த பேர் இல்லை, உருவம் இல்லை, ஒரு ஆற்றலின் உச்சம். அந்த கோணத்தில் அவர்கள் வள்ளலார் சொல்லியது போல மிகப்பெரிய பேராற்றல் ஒன்று இருக்கின்றது ஜோதி வடிவாகன்ற சிந்தனையில் இறைவனையே அவர்கள் சார்ந்து இருப்பார்களாம். இந்த அடுத்தடியில் என்ன சொல்றாரு? ஞானம் உள வேடம் நன்னி நிற்பாரே அப்படிங்கிறார். ஞானம் உள வேடம் அப்படிங்கிறார். ஸோ ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வேடம் இந்த இடத்துல, அதை நன்னி நிற்பாரே அப்படின்றது. நன்னுதல் அப்படின்னா கிட்டுதல், இந்த இடத்துல பெறுதல். இந்த இடத்துல என்ன பெறுதல் இந்த இடத்துல அப்படின்னா, எப்படியாவது ஞானத்தை நம்ம பெறணும் என்பதற்காக என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதாக இருப்பார்களாம். அவங்க இதை புரிஞ்சுக்கின்னா ஒருத்தர் ஞானம் இன்னும் அடையலை, ஆனால் அவர் எப்படியாவது ஞானத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார் அவர் இந்த இடத்துல அப்படின்னா, முதல்ல விஷயத்தில் பந்தம் பாசத்தெல்லாம் தூக்கி போட்டுருவார். இந்த இடத்துல உடைகள்லாம் பெருசாக பற்று இருக்காது, ஒரு கோவணத்தை மட்டும் அணிஞ்சிட்டு அவர் வாட்டுக்கு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பார். துறவு நிலை தான் இந்த இடத்துல. பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார், தரையில் தான் படுப்பார், எந்த இடத்த தோணுதோ அந்த இடத்துல படுத்துட்டு இருப்பார். இது என்னோட இடம், நான் படுக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார். இந்த இடத்துல இந்த உணவு தான் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டார், எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவார் இந்த இடத்துல. அதுபோல் அவருடைய மனம் இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்குமே தவிர்த்து, எனக்கு பசிச்சா இன்றைக்கி இட்லி சாப்பிட்ணும் இல்லை தோசை சாப்பிட்ணும் ரகரகமாக சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருக்காது. அந்த வினாடிக்கு பசிக்கு எந்த உணவு கிடைக்கின்றதோ அதை சாப்பிட்டு விட்டு இறைவன் சித்தம், இறைவன் எனக்கு இதுதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த கடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு வேடத்தை அவங்க நன்னி நிற்பாங்களாம் அவங்க இந்த இடத்துல. ஸோ இதை நாலாவதடியில் சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, யார் ஒருவர் ஞானம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டு ஞானியை போல் வேடம் பூண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எக்காலமானாலும் சரி நரகத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் உண்மையான ஞானி என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான வேடங்களும் இல்லாத நிலையில் இருந்தாலும் அவர்கள் நல் முக்தர்களாகவே இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். அப்படி நல்ல ஞானத்தை வேண்டுவோர், ஞானம் பெறாத நிலையில் ஞானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சிந்திப்பவர்கள், அவங்களும் ஞானி போல் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்கள்ல, காவி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க இல்லையா, கையிலாக்க ஒரு கமண்டலத்தை ருத்ராட்ச மாலை போட்டு ஞானி மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வேஷம் போடலை இந்த இடத்துல. எப்படி அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் போடலை, ஆனால் அவங்க எதுக்கு வேஷம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல? இறைவனை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த வேஷத்தை போட்டிருக்காங்க. அதனால் அவருடைய சிந்தனை செயல் எப்படி இருக்கும் இந்த இடத்துல? இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு, சாமி எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு வந்துன்னா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது பாட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. நான் சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், வேலை போட்டிருக்கேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க இந்த இடத்துல. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வேடமானது எப்படியாவது இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற சிந்தனையிலே தான் அந்த வேடத்தை அணிந்திருப்பார்களே தவிர்த்து தன்னை உண்மையான ஞானி போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஸோ இது அந்த பாடலுடைய கருத்து. எளிமையான பாடல் தான் இது. பாடலை படிக்கும் போதே நமக்கு விளக்கம் புரிஞ்சிடும்.